Good morning, students. Chemistry lab, unit number 12, atomic structure அப்படிங்கிற லெசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அட்வான்டேஜஸ் ஆஃப் டால்டனுடைய அட்டாமிக் தியரி, லிமிட்டேஷன் ஆஃப் த டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் தான் ஆட்டம் அப்படிங்கிறத பற்றியான தியரியாக கொடுத்தவர். ஸோ அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸுக்கு அடிப்படையான ஒரு சோதனையை நம்ம முதலாக செஞ்சவர் யாருன்னா சர் வில்லியம் க்ரூக்ஸ். ஸோ இவருடைய சோதனை தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான், டிஸ்கவரி ஆஃப் புரோட்டான் இதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு ரெஃபரன்ஸாக இவருடைய சோதனை தான் இருந்துச்சு. இவரை பார்த்து அப்படியே அதாவது கம்ப்ளீட் பண்ணல, அது சோதனையை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிச்சாங்க, அதே மாதிரி புரோட்டான்ஸும் கண்டுபிடிச்சாங்க. சேம் அதே மாதிரி தான் டிஸ்சார்ஜ் டியூப்புங்கிறது சார் வில்லியம் க்ரூக்ஸ் அவருடைய சோதனை ஒரு மாதிரி இருக்கும், அதனுடைய ஷேப்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜே தாம்சன் அப்படிங்கிறது தான் டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர். டிஸ்கவரி எலக்ட்ரானை கண்டுபிடிப்பு யாருன்னா ஜே தாம்சன் அப்படிங்கிறவர் தான். ஸோ இந்த வில்லியம் க்ரூக்ஸ் அவருடைய அந்த சோதனை எக்ஸ்பெரிமெண்ட்டை அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இவர் பண்ணியிருப்பார். அதாவது ஜே தாம்சனுடைய அந்த சோதனை பார்த்திங்கன்னா எல்லாமே துல்லியமாக இருக்கும், கரெக்டாக இருக்கும் எல்லாமே. ஸோ என்ன செஞ்சுருக்கார் அப்படிங்கிறத இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்த எலக்ட்ரான்ஸ், டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்கலாம். ஸோ இந்த ஹூ வாஸ் டிஸ்கவர்டு எலக்ட்ரான் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜே தாம்சன் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறது ஒரு டிஸ்சார்ஜ் டியூப், அதுவும் கிளாஸ் மாதிரி தான், கிளாஸ் டியூப் தான் இது. அதனுடைய டிசைன் தான் ஒரு மாதிரி இருக்கும் இவருடைய டைப்பில். ஸோ அங்கே எப்படி குரூக்ஸ் கேத்தோட் ஆனோடு அப்படின்னு சொல்லியிருக்காரோ அதே மாதிரி இங்கேயும் கேத்தோட் ஆனோடு இருக்கும். வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் சோர்சஸ், இங்கேயும் பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜ் சோர்சஸ் பேட்ரி இருக்குது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே கேஸ் இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா கேஸ் அட் லோ ப்ரெஷரில் இருக்குது, மிக மிக குறைவான ப்ரெஷரில் இருக்கிறது, மிக கம்மிங்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா என்னென்னா வரக்கூடியது இந்த கேத்தோட்லேருந்து நமக்கு ஒரு ரேஸ் ஃபார்ம் ஆகுது. இது விசிபிளாக இருக்கும், அதாவது பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியும். வில்லியம் க்ரூக்கினுடைய சோதனையில் பார்த்திங்கன்னா கேத்தோட் ரேஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது, அவரால் பார்க்க முடிஞ்சுது கேத்தோட் ரேஸ். இவருடைய சோதனையில் பார்த்திங்கன்னா அந்த ரேஸ் ட்ராவல் பண்ணுறதை பார்க்க முடியாது, இங்கேயும் ரேஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ கேத்தோட்லேருந்து தான் ரேஸ் போகுது, அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ணுது. ஏன்னா ஏற்ற மாதிரி இருக்கிறது, ஆப்போசிட் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆனோடு, ஸோ பாசிட்டிவ், வரக்கூடியது நெகட்டிவ் இல்லையா. ஸோ ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ணுது, நேராக போகுது. ஆனால் இந்த ரேஸ் பார்த்திங்கன்னா இந்த ஜே தாம்சனுடைய சோதனையில் பார்த்திங்கன்னா ரேஸ் நமக்கு இன்விசிபிள், பார்க்க முடியல. ஆனால் அந்த வரக்கூடிய அந்த ரேஸ் வந்ததுங்கிறதுக்கான நமக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது, என்ன ஆதாரம் இருக்குங்கிறதுக்கு நமக்கு தெரியாது. அதுக்கு என்ன செய்கிறாரு அப்படின்னா ஃப்ளூரசன்ட் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் எண்டு பகுதியில் இங்கே அப்ளை பண்ணியிருப்பார். இப்படி இங்கே எதுக்காக அந்த ஃப்ளூரசன்ட் மெட்டீரியல் அப்படின்னா இந்த இன்விசிபிளாக வரக்கூடிய இந்த ரேடியேஷனை அது என்ன செய்யுது, உள்வாங்கிக்கிட்டு க்ளோயிங் ஏற்படுத்தும். க்ளோயிங்னு என்ன அர்த்தம்னா ஒரு சுவிட்ச் போட்டால் பல்ப் எரியுது இல்லையா, அந்த மாதிரி க்ளோயிங் ஆகும், ஒரு ஒளிர்தல் ஏற்படுத்தும், பிரைட் ஸ்பாட்டை உருவாக்கும். பிரைட் ஸ்பாட்னா ஒரு ஒளிப்புள்ளியை உருவாக்கும், அடையாள புள்ளியை நமக்கு உருவாக்குது. ஸோ என்ன ஃப்ளூரசன்ட் மெட்டீரியல், ஃப்ளூரசன்ட் மெட்டீரியல் அர்த்தம்னா ஒரு ஒளிர்வதற்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள், ஒளிர் பொருள் தமிழ் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பொருள் என்னென்னா ஜிங்க் சல்ஃபைடு. என்ன பேர்? ஜிங்க் சல்ஃபைடு. இதனுடைய ஃபார்முலா ZnS. இது என்ன செய்யணும், இங்கே அப்ளை பண்ணிடுவாங்க ஸ்ட்ரெயிட்டாக அந்த லாஸ்ட் எண்டு பகுதியில் ஸ்க்ரீனில் போட்டுருவாங்க, அப்படியே போட்டு விட்ருவாங்க. அப்போ வரக்கூடிய ரேடியேஷன் நேராக ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணி லாஸ்ட்டு எண்டில் போய் இந்த ஜிங்க் சல்ஃபைடு மேலே மோதும்போது அது என்ன செய்யுதுன்னா பிரைட் ஸ்பாட்டை நமக்கு உருவாக்கும், ஒரு வெளிச்சத்தை உருவாக்கும். அப்போது வரக்கூடிய ரேடியேஷன் வந்ததுக்கான ஒரு அடையாளம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம், அதுதான் வந்திருக்கு. ஸோ அது கேத்தோட் ரேஸில் தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேத்தோட் ரேஸ் தான் கொஞ்ச நாள் கழித்து என்ன சொன்னாங்கன்னா எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேம் அந்த வில்லியம் க்ரூக்ஸினுடைய என்ன பார்த்தோமோ அதே தான் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் இப்போது. ஸோ டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, வென் எ high electric voltage of 10,000 volts or more is applied to the electrode of the discharge tube containing air or any gas at the atmospheric pressure, no electricity flows through the air. அதாவது 10,000 வோல்ட்டு இல்லைன்னா அதுக்கு மேலே கூட அழுத்தம் உள்ள
மின்சாரத்தை வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டல அழுத்தத்தில் நாம் வந்து என்ன செய்யலாம், வளிமண்டல அழுத்தத்தில் வாயுவாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா காற்றில் நிரப்பப்பட்ட ஒரு ஒரு வாயுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம டிஸ்சார்ஜ் டியூப்கள் நம்ம வந்து செலுத்தும் போது பார்த்திங்கன்னா என்ன ஆகுனா மின்சாரமாக எந்த இதுவும் பாயறது இல்லை. ஆனால் இவங்க எந்த அளவுக்கு வந்து இப்போது வந்து ப்ரெஷர் உள்ள ஒரு கேஸை நம்ம ஃபில் பண்ணுறாங்கன்னா 0.001 மில்லிமீட்டர் கொடுத்துப்பாங்க பாருங்கள். 0.001 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த அளவிற்கு அழுத்தம் மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு வாயுவை உள்ளே நிரப்பப்பட்டிருக்கிறது. ஸோ இங்கே கேத்தோடு இருக்குது. கேத்தோடுன்னு ஏன் சொல்கிறோன்னா, ஒரு சாதாரண மெட்டல் பிளேட் எலக்ட்ரோட்ஸ், ஒரு எலக்ட்ரோட மெட்டல் பிளேட்டை இங்கே வந்து பேட்டரியினுடைய நெகட்டிவோட கனெக்ட் பண்ணால் அது கேத்தோடு, அதே இங்கே பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணால் அது ஆனோடு. ஸோ கேத்தோடுனா என்ன, ஆனோடுனா என்னங்கிறது நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இங்கேயும் அதே தான். ஸோ கேத்தோடு இருக்குது, ஆனோடு இருக்குது, பேட்ரி இருக்குது. உள்ளுக்குள்ளே லோ ப்ரெஷர் வந்து ரொம்ப லோ ப்ரெஷரில் கேஸ் உள்ளுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கிறோம், எனி கேஸ். இப்போது வந்து கரண்ட் பாஸ் ஆகும்போது ரேஸ் வந்து இங்கே புறப்படுது, நேராக ட்ராவல் பண்ணுது, நேராக போய் இங்கே போய் நமக்கு வந்து ஒரு பிரைட் ஸ்பாட்டை மோதுது, மோதி ஒரு பிரைட் ஸ்பாட்டை ஒரு ஒளிப்புள்ளியை கொடுக்குது. எப்படி அந்த ஒளிப்புள்ளி வந்துச்சு பிரைட் ஸ்பாட்டு? ஃப்ளூரசன் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம வந்து இங்கே வந்து பூசியிருப்போம், அப்ளை பண்ணியிருப்போம். என்ன அது ஃப்ளூரசன் மெட்டீரியல், என்ன கெமிக்கல் அது? ஜிங்க்கு சல்ஃபைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த நேராக வரக்கூடிய இந்த இன்விசிபிளாக வரக்கூடிய அந்த ரேடியேஷனை அங்கே மேலே போய் ஃப்ளூரசன் மெட்டீரியல் மேலே மோதும் போது பிரைட் ஸ்பாட் ஒளிப்புள்ளி ஒன்று உருவாகிறது. இந்த வரக்கூடிய இந்த ரேஸ் தான் என்னது அப்படின்னா கேத்தோடு ரேஸ். இதை தான் பின்னால் என்ன சொன்னாங்கன்னா எலக்ட்ரான் அப்படின்னு பேர் வச்சாங்க. இதுதான் இங்கே நடக்குது. சரி, இப்போ அதான் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ எ greenish glow is observed on the walls of the discharge tube behind anode. ஆனோடுக்கு பின்னால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடையாள புள்ளி வந்து ஒன்று க்ளோயிங் ஏற்படுகிறது. திஸ் அப்சர்வேஷன்ஸ் கிளியர்லி ஷோ சம் இன்விசிபிள் ரே கம்மிங் ஃப்ரம் த கேத்தோட், ஹென்ஸ் திஸ் ரேஸ் ஆர் கால்டு கேத்தோட் ரே. இந்த ரேஸ் தான் என்ன பேர்? கேத்தோடிலிருந்து உருவாகி வந்த ரேஸ்னால், ஏன்னா வரக்கூடியது கேத்தோடிலிருந்து ரேஸ் வருது, பேட்ரி வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்போ அந்த கேத்தோடில் பட்ட உடனே ரேஸ் உருவாகுது, கதிர்வீச்சுகள் உருவாகுது. அது நேராக ட்ராவல் பண்ணுது, ஸ்ட்ரைட்டாக போகுது. ஏன் ஸ்ட்ரைட்டாக போகுது? எதிர்த்த மாதிரி என்ன இருக்குன்னா ஆனோடு இருக்குது, ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, அப்போ ஸ்ட்ரைட்டாக போகுது. ஸ்ட்ரைட்டாக ஏன்னா மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஆனோடு தான் இருக்குது. அப்போ ஸ்ட்ரைட்டாக போய் லாஸ்ட்டில் போய் எண்டில் போய் என்னாகுது? மோதுகிறது. அதாவது மேலே பட்டு அங்கே ஃப்ளூரசன் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய இந்த ஜிங்க் சல்ஃபைடு மேலே வந்து பட்ட உடனே ஒரு க்ளோயிங் ஏற்படுகிறது, ஒரு வெளிச்சத்தை ஏற்படுகிறது, ஒரு அடையாள புள்ளி ஏற்படுகிறது. அதைத்தான் பிரைட் ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரேஸ் பேர் கேத்தோட் ரேஸ். அதை வந்து என்ன சொல்கிறாங்க, லேட்டர் தே வேர் நேம்டு ஆஸ் தி எலக்ட்ரான். பின்னால் வந்து என்ன பேர் வச்சாங்க? எலக்ட்ரான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கேத்தோட் ரேஸுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது? கேத்தோட் ரே ட்ராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன் ஃப்ரம் கேத்தோட் டுவர்ட்ஸ் த ஆனோட். அதாவது கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் நடுவில் வரக்கூடிய ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணுது அந்த ரேஸ். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். கேத்தோட் ரேஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ் விச் ஹேவ் மாஸ் அண்ட் கைனட்டிக் எனர்ஜிங்கிறாங்க. அதாவது வரக்கூடிய அந்த கேத்தோட் ரேஸுக்கு மாஸ் இருக்குது, கைனட்டிக் எனர்ஜி இருக்குங்கிறாங்க. கைனட்டிக் எனர்ஜினா இயக்கக்கூடிய ஆற்றல், இயக்க ஆற்றல் இருக்குது. மாசுனா நிறை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி சார் அப்படின்னா, இந்த இடத்துல அதாவது இந்த வரக்கூடிய இந்த கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் நடுவில் இங்கே ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியல் நம்ம உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பொருள், ஒரு வந்து வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ரொட்டேஷன் ஆகக்கூடிய ஒரு விசிறியை நம்ம ஒரு ஃபேன் மாதிரி ஏதோ வச்சிடுறோம். இந்த ரேஸ் நம்ம வந்து வருதுன்னு இல்லையா? ரேஸ் வரும்போது இந்த இது மேலே இந்த மெட்டீரியல் மேலே மோதும்போது என்ன ஆகும்னா சுற்றுது. அப்போது அது ஏன் சுற்றுது அப்படின்னா, வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கேத்தோட் ரேஸு. அந்த ரேஸ் வந்து போய் அந்த பொருள் மேலே மோதுது, மோதும்போது சுற்றுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு 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 டேபிள் இருக்குது, அந்த டேபிளுக்கும் ஒரு வெயிட் இருக்குது, எனக்கும் ஒரு வெயிட் இருக்குது. நான் வந்து அந்த டேபிளை வந்து தள்ளுறேன் அப்படின்னா, அந்த டேபிளை வந்து தள்ளுறேன்னா என்ன ஆகுது? அப்போது வெயிட் இருக்குது, மாசுங்கிறது இருக்குது, எனக்கு இருக்குது, அந்த பொருளுக்கு இருக்குது. அப்போது என்ன அர்த்தம்? வரக்கூடிய அந்த கேத்தோட் ரேஸ் வந்து அந்த அந்த பொருள் மேலே மோதி அந்த பொருளை சுற்றுகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பொருளுக்கும் என்ன இருக்குது?
மாஸ் இருக்குது, வரக்கூடிய அந்த ரேஸுக்கும் மாஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நிறை என்பது அந்த கேத்தோட் ரேஸுக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது அது சுற்றுது இல்லையா, அந்த பொருள் என்ன ஆகுதுன்னா சுற்றுகிறது. சுற்றுதுன்னு என்ன அர்த்தம், கைனட்டிக் எனர்ஜி இருக்குது. அப்போது அந்த கேத்தோட் ரேஸுக்கு என்ன ஆகுது, மாஸ் அப்படிங்கிறது இருக்குது, ஒரு எனர்ஜி சுற்றக்கூடிய அந்த இயக்காற்றல் அப்படிங்கிறதும் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, தேர்ட் பாயிண்ட், cathode rays are deflected by both electric and magnetic fields. They are negatively charged particle. வரக்கூடியது வந்து கேத்தோட் ரேஸ்னால் அதில் என்ன சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ்லேருந்து தான் வருது. ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இதை டிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறாங்க. அதாவது ஏன் அது சொல்கிறேன்னா, எப்படி டிஃப்ளெக்ட் ஆகும், இப்போ வரக்கூடிய ரேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ இங்கே நேராக ட்ராவல் பண்ணுது, இந்த கேத்தோட் ரேஸ் வந்து நேராக வருது. இப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ப்ளஸ் சார்ஜ் வைக்கிறோம்னு வச்சுங்களேன், என்ன செய்யும், வரக்கூடியது நெகட்டிவ். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குன்னு என்ன ஆகும், இப்படி திரும்பி போயிடும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல நாம் என்ன செய்கிறோம், இங்கே ஒரு பாசிட்டிவ், அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வைக்கிறோம், ப்ளஸ் பாசிட்டிவ் இருக்குன்னு வச்சுங்களேன், இது நேராக வந்து எந்த பக்கம் இருக்குதோ அங்கே போயிடும், நேராக வந்து இப்படி டிஃப்ளெக்ட் ஆகுங்கிறாங்க. அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கொடுக்கும்போது என்னன்னா, வரக்கூடிய பாதையில் என்ன அது விளக்கம் அடைகிறது, நேராக தான் வருது, எங்கே ப்ளஸ் இருக்கோ அங்கே போயிடும். சப்போஸ் இங்கே நம்ம ப்ளஸ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே கொடுக்குறோன்னு வச்சு, வரக்கூடிய நேராக வருது நெகட்டிவ் சார்ஜ், இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்படி இங்கே போய் நமக்கு ஒரு அடையாள புள்ளியை வந்து இந்த இடத்துல மோதும், இங்கே போய் நமக்கு வந்து பிரைட் ஸ்பாட்டை கொடுக்கும், இங்கேயும் பிரைட் ஸ்பாட்டை கொடுக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது டிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரி, இதே வந்து வரக்கூடிய பாதையில் பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட் கொடுக்குறோம், இந்த இடத்துல ஒரு மேக்னெட் கொடுக்குறோம், அதாவது நார்த்து, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சவுத்து, இந்த மாதிரி ஏதோ ஒன்று நார்த் சவுத்து கொடுக்குறாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும்போது வரக்கூடியது ஸ்ட்ரெயிட்டாக வருது. இங்கே இந்த பக்கம் வந்து என்ன ஆகும், நார்த் பக்கம் வந்து என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு பக்கம் நார்த் பக்கம் என்ன செய்யுதுன்னா டிஃப்ளெக்ட் ஆகி இப்படி போய் இங்கே போய் பிரைட் ஸ்பாட்டை கொடுக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தாலும் இல்லை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாலும் தன் வரக்கூடிய அந்த நேர்கோட்டு பாதையில் ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த பாதையில் விளக்கம் அடைகிறது. ஸ்ட்ரைட்டாக போய் என்னாகும், இப்படி போய் இங்கே போய் பிரைட் ஸ்பாட்டோ இல்லை இங்கே போய் பிரைட் ஸ்பாட்டோ நமக்கு வந்து கொடுக்கும். எங்கே மோதினாலும் பிரைட் ஸ்பாட் இருக்கும், ஏன்னா இங்கே ஃபுல்லாக என்ன இருக்குது, ஃப்ளூரசன் மெட்டீரியல் அப்ளை பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த கேத்தோட் ரேஸ் வரக்கூடிய பாதையில் நமக்கு வந்து செய்கிறாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டோ இல்லை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுனா காந்தம் வைக்கும்போது என்ன ஆகுது, டிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா, ஏன் டிஃப்ளெக்ட் ஆகுது, ஏன் விளக்கம் அடைகிறது, விலகி போகுதுன்னா என்ன அர்த்தம்னா, வரக்கூடிய அந்த கேத்தோட் ரேஸில் என்ன இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் என்ன இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுனால தான் அது விளக்கம் அடைகிறது. வரக்கூடியது நெகட்டிவ், நீ பாசிட்டிவ் வச்சுன்னா பாசிட்டிவுக்கு திரும்ப, எப்படி ஒரு காந்தம் இரும்பு எங்கே இருக்குதோ அந்த பக்கம் தான் போய் அட்ராக்ட் பண்ணும், அந்த மாதிரி. சரி, அடுத்த பாயிண்ட், the nature of the cathode rays does not depend on the nature of the gas filled inside the tube or cathode used. அதாவது இந்த கேத்தோட் ரேஸ் அப்படிங்கக்கூடிய அந்த இது பார்த்திங்கன்னா, அந்த ரேஸ் வந்து எதை நம்பி இல்லை, எதை பண்ணி டிபெண்ட் பண்ணி இல்லைன்னா, உள்ளுக்குள்ளே வந்து என்ன கேஸ் இருக்குது அதை பொறுத்து இந்த சோதனை கிடையாது, அதை பொறுத்து இந்த கேஸ் கேத்தோட் ரேஸுங்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேத்தோடு ரேஸினுடைய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்சார்ஜ் டியூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸை பொறுத்து மாறுபடுவது இல்லை. அப்போ என்ன கேஸ் வேணால் உள்ளே இருக்கலாம், அதை டிபெண்ட் பண்ணி, கேஸை டிபெண்ட் பண்ணி கிடையாது. கேஸ் அட் லோ ப்ரெஷர்னு சொன்னோம் இல்லையா. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து என்ன கேஸ் இருக்குதோ அதை பொறுத்து இந்த கேத்தோட் ரேஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் மாறாது, அதை டிபெண்ட் பண்ணி கிடையாது. கேஸ் வந்து எது வேணால் இருக்கலாம், அதை பொறுத்து கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 4 பாயிண்ட்டு நீங்கள் எழுதணும். ஸோ ஹூ வாஸ் டிஸ்கவர்டு எலக்ட்ரான் அப்படின்னா ஜே தாம்சன். 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ் தான் உங்களுக்கு 5 மார்க் கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கொஷின். ஸோ டூ யூ நோ அப்படிங்கிறத நம்ம இன்னொரு நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதனுடைய கண்டினியூவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.